அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது அல்லாஹுவின் மாபெரும் அருள். அவ்வாறு அவருக்கு கிடைத்த அந்த நேர்வழியில் அவர் நிலைத்திருக்க வேண்டும். அதே நிலையில் அவர் மரணிக்க வேண்டும் என்றால் அதற்காக அவர் அல்லாஹுவிடம் எப்படி பிரார்த்தனை செய்வது? அதை அல்லாஹுவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். திருக்குரானுடைய 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அந்த பிரார்த்தனை இடம்பெற்றிருக்கிறது. ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த வாசகத்தை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாகவோ அல்லது திருக்குரானை பார்த்து படிப்பதன் மூலமாகவோ மனனம் செய்து கொள்வோம். அல்லாஹ்விடம் தொடர்ந்து முறையிடுவோம். இதன் பொருள் என்ன? எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம்புரளச் செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.